தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி கலைஞரின் கனவு இல்லம் 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 2024-25 1 லட்சம் வீடுகள் ஒரு வீட்டின் மதிப்பீடு 3.5 லட்சம் ரூபாய் வெளியீடு இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக அதிக மக்களவை தொகுதியை கொண்ட மாநிலம் என்பதுடன் சமீப காலங்களில் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மாநிலமாக திகழ்கிறது மகாராஷ்டிரா. மொத்தம் 48 மக்களவை தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் சித்து விளையாட்டை அரங்கேற்றி என்சிபி, சிவசேனா கட்சிகளை உடைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக. தற்போது மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மகாராஷ்டிராவின் தேர்தல் களமும் சூடுபிடித்திருக்கிறது. 1951 பம்பாய் மாநிலமாக இருந்தபோது தொடங்கி 1960ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் தனியாக உருவாகிய பின்னும் நீண்ட காலத்திற்கு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியது காங்கிரஸ் கட்சி. 1990 வரை வலுவான எதிர்க்கட்சிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது மகாராஷ்டிர தேர்தல் களம். இதனால் மக்களவை பொது தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் இரண்டிலும் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. இதனிடையே காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதியினர் 2 வருடம் அங்கு ஆட்சி அமைத்தனர். இதன் பிறகுதான் மகாராஷ்டிர மண்ணில் சிவசேனா, என்சிபி மற்றும் பிஜேபி கட்சிகள் வேரூன்றி வளர தொடங்கின. 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா மகாராஷ்டிராவில் தொழிற்சங்கத்துக்கு பெருகி வந்த ஆதரவை தடுக்க காங்கிரஸ் முதல்வரான வசந்தராவ் நாயக் உதவியுடன் வளர்க்கப்பட்டது. அதனால் வசந்த் சேனா எனவும் அழைக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் குடியேறிய வெளிமாநிலத்தவருக்கு எதிராக அக்கட்சி செய்த பிரச்சாரம் இளைஞர்களை கவர்ந்து இழுத்தது. இப்படி இனவாதத்தையும் மதவாதத்தையும் கொள்கைகளாக்கி கொண்டு மெல்ல வளர தொடங்கிய சிவசேனா 1989ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்திடம் வில்லம்பு சின்னத்தை பெற்றது. பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட தொடங்கியது. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நீடித்தது. 1992ஆம் ஆண்டு நடந்த மும்பை கலவரம் உட்பட பல கலவரங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்த சிவசேனா பாபர் மசூதி இடிப்பு, மும்பை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களை தொடர்ந்து 1995ஆம் ஆண்டு முதலில் ஆட்சியை பிடித்தது. கூட்டணி கட்சியான பாஜக சிவசேனாவின் நிழலில் வளர தொடங்கிய இதே காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய சரத்பவார் 1978ஆம் ஆண்டு அதில் இருந்து விலகி ஜனதா கட்சியுடன் சேர்ந்து 1.5 வருடம் முதல்வராக ஆட்சி செய்தார். இதைத் தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்த அவர் மகாராஷ்டிர முதல்வர், மத்திய அமைச்சர் என தேசிய அரசியலில் முக்கிய நபராக வலம் வந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சி தலைவராக சோனியா காந்தி அறிவிக்கப்படுவதை எதிர்த்து 1999ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். 1999ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத காரணத்தால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் சிவசேனா மற்றும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த சரத்பவார் தனது தாய் வீடான காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்தார். 2014ஆம் ஆண்டு வரை மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி தொடர அவரது தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்தது. பின்னர் மீண்டும் சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 30 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். 1960ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் உருவான பிறகு தேர்வான 20 முதல்வர்களில் 12 பேர் மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதே அதற்கு சாட்சி. அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 50% மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவர்களை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தலில் பிஜேபி, சிவசேனா ஒரு கூட்டணியாகவும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும் சேர்ந்து மகாராஷ்டிர மக்களை சந்தித்தன. 2014 தேர்தலின் போது பிஜேபி 23 தொகுதிகளிலும், சிவசேனா 18 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இருந்தன. 2019 தேர்தலில் இதே எண்கள் தொடர்ந்த நிலையில் காங்கிரசின் வெற்றி கணக்கு மட்டும் 2 தொகுதிகளில் இருந்து ஒன்றாக குறைந்திருந்தது. 2019ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் இதே கூட்டணியே தொடர்ந்தாலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் பாஜகவை கலட்டிவிட்ட சிவசேனா காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக வழிநடத்த இந்த மகா கூட்டணியின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் 2022இல் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டேவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து அஜித் பவாரும் தங்களது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவின் பக்கம் சாய்ந்ததால் மகா கூட்டணியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. சிவசேனாவை பிரித்த ஏக்நாத் ஷிண்டேவையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பிரித்த அஜித் பவாரும் தேர்தல் ஆணையம் உண்மையான சிவசேனாவாகவும் தேசியவாத காங்கிரஸாகவும் அங்கீகரித்திருக்கிறது. இதனால் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் இழந்து உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் முனிசிபல் தேர்தல் கூட நடக்காததால் கட்சியின் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதும் தெளிவாகவில்லை. இந்த நிலையில்தான் சமீபத்தில் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் மகாராஷ்டிர மக்கள் மனதில் இந்தியா கூட்டணி இடம்
பிடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 26 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி 22 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. இதன் மூலம் அரசியல் ஆட்டத்தில் பாஜகவின் சித்து விளையாட்டை தாண்டி இந்தியா கூட்டணி முன்னேறி வருவது மகாராஷ்டிராவில் உறுதியாகி இருக்கிறது.